ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம இப்போ டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு நம்ம மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே லாகின் ஆகிடும். அப்புறம் மெயிலும் அதே மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம், ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட 10th மார்க் டீட்டெயில், எப்போ முடிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம், சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து மெயிலில் டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிராஃப்ட் பண்ண மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்களா, அது வந்து இன்பாக்ஸில் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணுற அதில் வந்து மீன்ற லிஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ, வாட்ஸ்அப்பு, அப்புறம் மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் லிங்க்கு, நீங்கள் ஷேர் பண்ண லிங்க், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்களா அந்த லிங்க்கை நீங்கள் மெயிலில் டிராஃப்ட் பண்ணியிருப்பீங்களா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மெயிலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அக்செப்ட் குக்கீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கனெக்ட் பொட்டென்ஷியல் டு பாசிபிலிட்டி வரும். கொடுத்துட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு வரும். அப்ளை நவுன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ்ன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்தோடனே ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். இன்பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் ஓடிபி வரும். அதை காப்பி பண்ணி அதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஸோ அது சேவ்லாம் வேண்டாம், எதுவும் சேவ் பண்ண வேண்டாம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆதார் கார்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அது வந்து கேலண்டரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலண்டர் மூலியமாக போய் அந்த டேட்டு, இயர்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், இதெல்லாம் ஆதார் கார்டு டீட்டெயில் படி இருக்கணும். ஸோ உங்கள் நேம் வந்து ஆஸ் பர் ஆதார் நேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்கள் பேராக இருக்கணும். லாஸ்ட் நேம் வந்து இனிஷியலாக இருக்கணும். மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஐ அக்ரின்ற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. க்ராஸ் பட்டன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து மிஸ்ஸா, மிஸ்ஸஸா, டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து மிஸ்ஸு, அதனால மிஸ் கொடுத்துக்கோங்க. பாய்னா மிஸ்டர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன ஜெண்டர், அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்பாங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் டிசிஎஸ் ஆஃபீஸ் நியர்பைன்னு கேட்கும். அதை வந்து டிசிஎஸ் சென்னைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும். அதில் வந்து இன்ஸ்டியூட் நேமுக்கு இன்ஸ்டியூட் ஸ்டேட்டுன்னு கேட்குது. அப்போ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் சிட்டி வந்து சென்னை, இந்தியா. அப்புறம் நம்ம காலேஜ் இன்ஸ்டியூட் நேம் வராது, அதனால் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதர்ஸ்ன்னு கொடுத்தோன்னே இப்போ நம்ம இன்ஸ்டியூட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டியூட் நேம் கீழே குவாலிஃபிகேஷன் கேட்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கும். அதில் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இப்போ பிகாம் காமர்ஸ்னால் ஜென்ரல், A&F அந்த மாதிரி வரும்ல, அதில் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங்னா 2027 செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தால் சோர்ஸ் டீட்டெயில்னு கேட்கும். அதில் வந்து டைரக்ட் அப்ளிகண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே திருப்பி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணி ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எஸ் கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அது வந்து ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோன்னே உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியும் அதுக்கப்புறம் அந்த கேப்ஷாவும் டைப் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண லாகின் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் திருப்பி கொடுங்க. சைடில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ட்டு வியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு வரும். இப்போது உங்களோட அங்கே காட்டுற எல்லா டேப்பும் நம்ம அப்ளை பண்ணோம். ஒரு டேப்பாக கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஃபாதர் மிஸ்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஆஸ் பர் ஆதார் டீட்டெயிலில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் போட்டோடனே அப்புறம் மதர் டீட்டெயில் கேட்கும். அங்கே மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மதர் நேம் அப்புறம் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. திருப்பி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோடனே உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் அப்பார்ட்மெண்ட் நம்பருக்கு வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் கொடுக்கூடாது. அதுக்கப்புறம் ரோடு ஸ்ட்ரீட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோடனே ஏரியா லேண்ட்மார்க் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஸ்டார் போட்டிருக்க ஆப்ஷன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷனெல்லாம் லீவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அது வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி டீட்டெயில்னு வருது. அதில் நம்ம முன்னாடி கொடுத்த பிரின்ஸ் டீட்டெயில் தான் வரும். அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த டேட்டாவே எடுத்துக்கோம். இப்போ கோர்ஸ் டியூரேஷனுக்கு டேட் செலக்ட் பண்ணோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ எண்ட் பண்ணோன்ட்டு. அப்புறம் செலக்ட் கோர்ஸ் டைப் வந்து ஃபுல் டைமு. செலக்ட் கிரேடிங் சிஸ்டம் வந்து சிபிஜின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, CGPAன்ட்டு. இப்போ 95னா நீங்கள் 9ன்னு போடணும், ஹோல் நம்பராக தான் போடணும். அது டெசிமல் நம்பர் அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ 85னா 8ன்னு போடணும். அப்புறம் டோட்டல் மேக்ஸிமம் சிபிஜிக்கு வந்து இது டிஃபால்ட்டாக 10 தான். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் 12th கிரேடு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் நேம், அதான் இன்ஸ்டியூட்டு யூனிவர்சிட்டி நேமில் உங்கள் ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. அப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் CBSE ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th என்ன குரூப் எடுத்தீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. அப்புறம் கோர்ஸ் டியூரேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த வருஷம் எண்ட் ஆச்சு அந்த இயர் டியூரேஷன் போட்டுக்கோங்க. கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கோர்ஸ் டைப் வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேடிங் சிஸ்டமுக்கு வந்து 12த்துக்கும் 10த்துக்கும் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் செலக்ட் பண்ணிட்டு அது போட்டதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ 12th டேப் முடித்தோடனே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ 10th கிரேட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கூல் டீட்டெயிலு, எந்த போர்டு, கோர்ஸ் டியூரேஷன், அப்புறம் மார்க்ஸுன்ட்டு அந்த செலக்ட் கிரேடிங் சிஸ்டமில் மார்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோட்டல் மார்க் அப்டைனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கில் அவுட் ஆஃப் 500 போட்டுக்கோங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அது வந்து நோன் கொடுத்துக்கோங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கொடுத்தோடனே டிக்ளரேஷன் வரும். அந்த கொஷின்ஸ் படி நீங்கள் எஸ் ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த எஸ் ஆர் நோ கொடுக்கும் போது ப்ராஜெக்ட் டீட்டெயில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க அகாடமியில். அதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் கொடுங்க. இல்லை இன்டர்ன்ஷிப் போனீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னு டைப் பண்ணுங்கள். அக்ரின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார், பாஸ்வேர்ட், பேன் அண்ட் NRS டீட்டெயில் கேட்கும். ப்ரீவியஸ் டேட்டாவில் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 8 டிஜிட் கொடுக்கணும். இப்போ பாஸ்வேர்ட் டீட்டெயில் கேட்டிருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாஸ்வேர்ட் டீட்டெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அந்த எந்த எஸ்ஆர் நோ அந்த மாதிரி எதுவும் கிளிக் பண்ணாமல் கீழே வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேன் கார்டு இருந்தால் அந்த பேன் நம்பர் கொடுத்துருங்க, இல்லைனா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆதார் பேன் டீட்டெயில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி அண்ட்